வணக்கங்க. இந்த கவர்மெண்ட்டு ரந்தீப் சிங் சுர்ஜேவாலான்னு காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, ராஜ்யசபால ஒரு கேள்வி கேட்டாரு. இதுவரைக்கும் பெட்ரோல், டீசல்ல மட்டும் நீங்க எவ்வளவு வரி கலெக்ட் பண்ணியிருக்கீங்க போன 5 வருஷத்துல இருந்து? ஏன்னா சர்க்கார் 5 வருஷம் முடிஞ்சு செகண்ட் டேர்ம்ல எவ்வளவு பணம் கலெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டாரு. பெட்ரோல், டீசல்ல மட்டும் போட்ட வரி 30,58,354 கோடி ரூபாய். இன்னைக்கு பெட்ரோலோட விலை வந்து 100 ரூபாய் கிட்ட ஒரு லிட்டர் விற்குது. அப்ப ஏத்தின போது என்ன சொன்னாங்கன்னா, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அதனால ஏத்தினோம்னாங்க. இன்னைக்கு பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை $69 ஆயிடுச்சு. $100 கிட்ட இருந்தது, நீங்க $69 ஆயிடுச்சு. 32% இறங்கிடுச்சு, 30% இறங்கிடுச்சு. 2014 இருந்த கச்சா எண்ணெய் விலைக்கும் 2024 இருக்கிற கச்சா விலைக்கும் 35% டிஃபரன்ஸ் இருக்கு. இவ்வளவு தூரம் விலை இறங்கின அப்புறமும் சாமானியனுக்கு டீசல் அண்ட் பெட்ரோல் விலையை குறைக்கலங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதை ஏன் தெரியுமா? எதனால பணத்தை இப்படி ஏத்துறாங்க, ஏன் இப்படி இந்த வரியை குறைக்கிறாங்க, ஏத்துறாங்கிறதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ஊரில் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். பீகார், உத்தரப்பிரதேஷ்லாம் எவ்வளோ பில்டிங் விழுந்துட்டு இருக்குது. ரயில்வேல ஒரு இடத்துல நீங்கள் வந்தே பாரத் மாதிரி கோச் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட இன்னொரு இடத்துல வந்து எவ்வளோ ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. ரயில்வே மாதிரி இடத்துல ஆட்கள் குறைச்சி சிக்னலிங்கில் ப்ரெஷரை கொண்டு வந்து குறைச்சி ஒரு சேஃப்டி மெக்கானிசம்ஸே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேர் வேலை செஞ்ச இடத்துல 2 பேர் வேலை செய்யறதுனால ஒரு மாசத்துக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்டாவது ரயில்வேல நடந்துட்டு இருக்குது. அதே சமயத்துல 300 இடத்துல வந்தே பாரத்னு பெரிய இடத்துலலாம் ட்ரெயினை போடுறீங்க. சில மெயின் ரூட்ஸ்ல லைக் மெட்ராஸ், பெங்களூர் இது மாதிரி இடத்துல வந்தே பாரத் ஃபுல்லா போனாலும் முக்காசி இடத்துல வந்து வந்தே பாரத்ல எல்லாம் யாருமே போனதே கிடையாது. நான் பல தடவை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுறவனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏஸ் வண்டி ஓட்டுறவனா இருக்கட்டும், இல்ல ஓலா ஊபர் ஓட்டுறவனா இருக்கட்டும், அவனுக்கு டீசல்லும் ஆட்டோ கேஸ்லையும் 10 ரூபா 15 ரூபா நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னா 15 ரூபா குறைஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் போடுறவனுக்கு 50லேருந்து 60 ரூபா வரைக்கும் பணம் குறையும். 50லேருந்து 60 ரூபா பணம் குறைஞ்சதுன்னா அவன் வந்து அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறதில்லை. இப்போ வந்து அந்த பணத்தை அவனே அன்னைக்கே செலவு பண்ண போறாங்க. விலைவாசி ஏற்றத்துல யாராலையும் வீட்டில் பணத்தை செலவு பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த 60 ரூபாவை அவன் சொந்த செலவு, அவன் வந்து அன்றைக்கே ஏதாவது ஒரு டீ கடையிலையோ சாப்பாடு கடையிலையோ சாப்பிடுவான், இல்லாட்ட வீட்டுக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் வேணுங்கிற பொருளை வாங்குவான். அது மாதிரி வாங்கினா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், பிஸ்னஸ் ஏறும், எல்லாமே ஓடும். அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே விலையை ஏற்றிட்டு எங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அங்கே குறைச்சிக்கிட்டே போகிறீங்க. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதே பார்லிமெண்ட்டில் வந்தது 1,76,000 கோடி வந்து நீங்கள் தள்ளுபடி செஞ்சுருக்கிறீங்க. இந்த 1,76,000 கோடி தள்ளுபடி செஞ்சு அதில் வெறும் 15,000 20,000 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. 1,50,000 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. இந்த 1,50,000 லட்சம் கோடி லாஸ் ஆனது பெரும் முதலாளிகள்கிட்ட தான் இந்த லாஸ் ஆயிருக்கு. இந்த பெரும் முதலாளிகள்கிட்ட நஷ்டம் ஆனதை நீங்க வந்து எப்படி கொண்டு வர போறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க, ரைட் ஆஃப்ங்கிறது வந்து ரைட் ஆஃப் கிடையாது, நாங்க பின்னாடி வந்து அதை வந்து வசூல் பண்ணிடுவோம். போன 5 வருஷத்துல ரைட் ஆஃப் பண்ண பணத்திலேருந்து 10 லட்சம் கோடி நீங்க ரைட் ஆஃப் பண்ணதுல 10% தான் வசூல் பண்ணியிருக்கீங்க. அதாவது 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணதுல சொத்தை பிடிச்சி வித்து எல்லாம் பணம் எடுத்தது 1.25 லட்சம் கோடி தான். மீதி 8 லட்சம் கோடி பப்ளிக் பணம், பப்ளிக் செக்டர் பேங்க்ல போட்டது தான் பணம் திரும்பி வர மாட்டேங்குது. அதே சமயத்துல நீங்க வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம படுத்துறீங்க. இன்னும் இப்போ நீங்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கட்டும், அது மாதிரி பல சோஷியல் ஸ்கீம்ஸில் ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய பணத்தை பாக்கி வச்சிடுறீங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே ஒத்துருக்கீங்க, இந்த 100 டே மன்ரேகா பிளானில் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ பாக்கி பணம் இருக்கோ அந்த பணத்தை கரெக்டாக டைமில் செட்டில் பண்ணாதனால எல்லாருக்கும் பாக்கி வச்சிடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணம் ஒன்றும் மரத்துலேருந்து காய்க்கிறது கிடையாது, அவன் எடுத்து கொடுக்கறதுக்கு. அவனாலையும் கொடுக்க முடியாமல் போய் மாட்டிக்கிறது தவிர வேற வழியே கிடையாது. ஒரு அரசாங்கம் நடத்துறதுங்கிறது வந்து நீங்கள் நியாய தர்மத்தோட நடத்தணும். இந்த நியாய தர்மம் நடத்துறதுனா என்னன்னா, அந்த பணத்தை வந்து டேக்ஸுங்கிறது வந்து மிடில் கிளாஸ்லையும் ஏழை மேலேயும் கம்மியாகவும் பணக்காரன் மேலே ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதுக்கு எக்ஸாக்ட் ரிவர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரி பெட்ரோல், டீசல், ஜிஎஸ்டி, டியூட்டி இந்த வரியெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸை ஏற்றி போட்டு ஃபுல்லாக சுமையை வந்து இவங்க மேலே நடுத்தர வர்க்கம் மேலே ஏற்றிருக்கீங்க. இந்த நடுத்தர வர்க்கம் மேலே டேக்ஸ் ஏற்றினதுனால
அவன் செலவு பண்ணுறது கம்மியாக இருக்குது, அவன்கிட்ட வருவாய் கம்மியாக இருக்குது. இது ரெண்டும் அவன்கிட்ட கம்மியானதுனால அவனால் பணத்தை அவனால் செலவு பண்ண முடியல. செலவு பண்ண முடியறதுனா செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லாததுனால வாங்குகிற பொருள் கம்மியாகுது. வாங்குகிற பொருள் கம்மியாகிறதுனால சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் இழுத்து மூடுறாங்க. இதே சமயத்தில் கிரானா ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன, நம்ம ஊர் பலசர கடை மாதிரி, தமிழ்நாட்டில் நாடார் கடைன்னு கூட சொல்லுவோம். இவங்க ஜென்ரல் மர்ச்சன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க கடையை தனியாக நடத்தி அதுலேருந்து பொருளை அந்த ஏரியா நெய்பர்ஹுட்டில் விற்று கடன் கொடுத்து வாங்கி வசூல் பண்ணி இது மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் குயிக் காமர்ஸ் அப்படிங்கிற பேரில் வெளிநாட்டு பண முதலீட்டை உள்ளே விட்டு ஃபோன் மூலமாக ஆப்பு மூலமாக சப்ளை பண்ணுறதுக்கு வெளிநாட்டு பணத்தை உள்ளே விட்டு அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறாங்க. தட் இஸ், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா அது 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்கிறான் மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்கு. மார்க்கெட் ஷேர் பிடிச்சப்புறம் அந்த பணத்தை இன்னும் திரும்பி விலையை ஏற்றுறதுக்கு வேலையை டெஃபினட்டாக ஏற்றுவான். இல்லாட்டா கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவான். இது வரைக்கும் ஜொமேட்டோ நீங்கள் அதர் இன்கம் எடுக்கலைன்னா அது இன்னும் பெருசாக ப்ராஃபிட்டுங்கிறதே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னா பிளிங்கிட்டுங்கிற ஒரு ஆப்பு மூலமாக 10 நிமிஷத்தில் டெலிவர் பண்ணுறேன்னு டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ராடக்ட்டை விற்கிறான். அதே மாதிரி தான் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுங்கிறத போட்டு விற்கிறாங்க. ஜெப்டோன்னு 3வது ஆளும் விற்கிறான். இது காஸ்ட் ஆஃப் டெலிவரிங்கிறது எல்லாமே லாஸ்ட்டில் தான் கம்பெனி ஓடுது. இவங்க டிஸ்கவுண்டில் விற்கிறதுனால எஃப்எம்சிஜிக்கு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க ப்ளஸ் இந்த மாதிரி கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் குறையுது. பெரிய பெரிய கார்பரேட்டுக்கு நீங்கள் டீட்டெயில் கொடுத்த போது கூட இந்த கிரானா ஸ்டோர்ஸுங்கிறது எப்படியோ சர்வைவ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ டைரெக்டாக அவனே கடையை வச்சு வீட்டில் டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லி இவங்களுக்கு வர விலையோட 10% கம்மியாக விற்றாங்கன்னா இவன் எப்படி சர்வைவ் ஆகும்? ஒரு சைடில் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிடுவீங்க, ஜிஎஸ்டி விலையை ஏற்றிடுவீங்க. அவன் பழைக்கிறதுக்கு கன்சியூமர் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு அகேன்ஸ்டாக கார்பரேட்டை இறக்கி விட்டு நஷ்டம் பண்ணுவீங்க. ஓவராலாக பிஸ்னஸ் மந்த நிலையில் இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் ஆள் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. வேலையில் இருக்கிறவனையும் வெளில அமைச்சிட்டாங்க. முன்னூறு சைடில் புதுசாக ஐடியில் ஆள் எடுக்கிறத கம்ப்ளீட்டாகவே நிறுத்திட்டாங்க. எடுத்தாலும் வெளியில் போகிற ஆளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஆட்களை எடுக்கிறது கிடையாது. இப்படி இருக்கிறச்ச இந்த சொசைட்டி இன்பேலன்ஸை நோக்கி தான் போகும். பின்னாடி பெரிய ப்ராப்ளம் வரும். ஆர்மி இது மாதிரி பெரிய ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்களையும் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க. ஓவராலாக சிச்சுவேஷன் சரியில்லாமல் போய் ப்ராப்ளமில் முடியுமே தவிர இது ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி என்வாயன்மெண்ட்டில் எக்கானமி க்ரோ ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. இது ஒரு அன்ஹெல்த்தி டைரக்ஷனில் போயிட்டுருக்குது. ஒரு வேலை வாய்ப்பே இல்லாத க்ரோத்தை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.